18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, எத்தனை பேர் உன் கூட இருந்து தடுத்தாலும் சரி, அல்லது நீயே வேணாம்னு சொன்னாலும் சரி, இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் நடத்த தான் போகிறேன். எத்தனை பேர் உனக்கு எதிராக வேலை செஞ்ச போதும், உனக்கு துரோகம் செஞ்சு உன்னை ஏமாற்றி கீழே தள்ளிவிட நினச்ச போதும், உன் உண்மையான இறை பக்தியும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் சேர்ந்துதான் இப்போது உன்னை காப்பாற்றிருக்கு. யார் உன்னை கைவிட்டாலும் என்னை முழுசாக நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். இப்போது எது இல்லை, எது கிடைக்கல நினச்சி நீ வருத்தப்பட்டு தவிக்கிறியோ, அது எல்லாத்தையுமே உன் கைகளில் நான் கொடுக்க தான் போகிறேன். உன் கை மேலே அடித்து நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். உன் உடம்பையும் மனசையும் நீ நல்லா வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையை நன்றாக நான் மாற்றி கொடுத்துருவேன். எப்போதுமே உன் உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் தானே வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை நினச்சது போல செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்காம நீ கவலைப்பட்டு உடம்பையும் மனசையும் சேர்த்தே கெடுத்துக்கிற. கஷ்டத்தின் உச்சத்தில் இருந்தாலுமே கூட நீ கண் கலங்காமல் தைரியமாக இருக்கணும். ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது இந்த கருப்பசாமி நான் அல்லவா? சுக்குநூறா உடஞ்சு போய் மனசில் அவ்வளோ வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமந்தாலும் நீ எதையுமே வெளிக்காட்டிக்காம சந்தோஷமாகவே இருந்தினா உனக்கான அந்த கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் சரி செஞ்சிருவேன். அதை விட்டுட்டு மனசில் அமைதி இல்லை, ஆறுதல் வேணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் இருக்கிற ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட போய் நீ சொல்லும்போது அது உன் மனசில் நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும். எப்போதுமே ரகசியத்தை வெளிப்படுத்தினவனுக்கும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் நிம்மதி என்பதே இருக்காது தானே? உன் கஷ்டத்தை வெளிப்படுத்துவதற்கு சரியான ஆட்கள் மனிதர்கள் கிடையாது. உன் மனசில் துன்பமோ துயரமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி என்கிட்ட வந்து சொன்னீனா என் அருளால் அனைத்தையுமே சரி செஞ்சு உனக்கு நல்லதே நடக்கும்படி செஞ்சிருவேன். நீ உன் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம். ஏன்னா நான் உன்னை இந்த பூமியில் கொண்டு வந்தது உன் வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான். அடுத்தவங்க உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு நீ எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கன்னு யோசி. எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் செய்யலாம், உதவி செய்யலாம், நன்மை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உன் வாழ்க்கையும் நீ உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு தான் போகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் நம்பக்கூடிய என் கருப்பசாமி என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட நீ அமைதியாக இருந்தாலே உன் நம்பிக்கையாக நான் இருந்து உன்னை காப்பாற்றிடுவேன். உன் வாழ்க்கையவே உனக்கு கொடுத்த உன் பெற்றோரின் விருப்பப்படி நீ வாழ்ந்தினா வாழ்க்கை வசந்தமாகவே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கெட்டதே நினைக்காதவங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். உன்னை பார்த்து பொறாமையே படாத, உன்னை போட்டியாக நினைக்காம நீ நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே பிறவிகளாக பெற்றவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி உன்னை பெற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டினா வாழ்க்கை உனக்கு வரமாக வசந்தமாக மாறிடும். அதே போல் உன்னுடைய துணையிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ. பெற்றவங்களும் முக்கியம், உன் வாழ்க்கையில் உன்னுடைய துணையும் முக்கியம். இதுவரைக்கும் நடந்தது எப்படி வேணா இருக்கட்டும். நடந்ததை நினச்சி வருத்தப்படாத, இனி என்ன ஆகுமோ நினச்சி கவலைப்படாத. இப்போது இருக்கும் வாழ்க்கையை மட்டும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக சிறப்பாக வாழணுன்ற அந்த முடிவோடு இரு. உண்மையிலேயே நீ படும் கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உன் குடும்பத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன் மேலே எந்த அக்கறையும் இல்லை. நீ ஒன்று நினச்சினா அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் வேறு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கர்ம வினையின் காரணமாக நீ பொதுநலத்தோடும் உன்னை சுற்றி இருக்கவங்க சுயநலத்தோடும் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீ தனியாக போராடி சமாளித்து உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். உனக்கு ஆறுதலாக நீ என் மேலே வச்சிருக்க பக்தி மட்டும்தான் இருக்குது. எப்போதுமே பக்தியோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் கருப்பசாமியே துணைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன்னை நான் கஷ்டப்படவே விடமாட்டேனேன்னு சொல்லவே. உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக உன்னுடைய பக்தியும் வழிபாடும் இருக்க போது நீ எப்போதுமே தைரியமாறு. உன்னை சுற்றி யார் என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் எதையுமே பெருசாக கவனத்தில் எடுத்துக்க வேணாம். எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலைன்னு தானே நீ நினைக்கிற? நீ நினச்சது போல் நடக்கலை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் நீ நினச்சதை நான் நடத்தாமல் செய்ததே
உன் நன்மைக்காக தான்றதை சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. எந்த சூழ்நிலையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த தீங்கும் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இறையருள் தேடிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. தனியாக பறக்கும் பறவைக்கு எப்போதுமே வலிமை அதிகம். நிறைய பறவைகள் ஒன்றா சேர்ந்து பறக்கும்போது அதனுடைய சிறகுகள் மூலமாக சுலபமாக காற்றை தள்ளிவிட்டு பறந்து போயிடும். ஆனால் ஒரே ஒரு பறவை தனியாக பறக்கும்போது தான் அத்தனை காற்றையும் அதுவே தள்ளிவிட்டு அதுவே முன்னோக்கி போகும்படி அதற்கு கொஞ்சம் பலமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்படிதானே நீயும் யாருமே துணை இல்லாமல் தனியாகவே உன் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணுன்ற முடிவோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. தனியாக நீ எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் நிச்சயமாக நான் வெற்றியை தர்றேன். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். உன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பாரத்தை எல்லாம் சுமப்பதற்கு சுமைதாங்கியாக நீ இருப்பது போல உன் மனசு கவலைகளை எல்லாம் சுமக்க தயாராக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். எப்போதுமே உனக்குன்னு ஒரு வருமானம் வரும்படி பார்த்துக்கோ. உன் வருமானமும் வரவும் தான் உனக்கு பாதுகாப்பாகவும் உனக்கு தைரியத்தையும் உனக்கு மரியாதையும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால உன்னுடைய சம்பாத்தியத்தை நீ எந்த விதத்திலும் குறைவில்லாமல் பார்த்துக்கோ. சும்மா சோர்ந்து உக்காந்தினா என்ன நடக்கும்? அதுக்கு பதிலாக வேலைக்கு போய் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு வருமானம் சம்பாதிக்கும் போது அதுதான் உன்னை சுற்றி 4 பேரை உன்னை நோக்கி வரவழைக்கும். உனக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கூட உன் கைகளில் கொடுக்கும். நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? பரட்டு பிடிவாதமும் வீண் கோபமும் தேவையில்லாத சந்தேகமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா நட்பா நடந்துக்கோ. வாழ்க்கையில் தோத்துட்டோமே நினச்சி கவலைப்படாமல் இந்த தோல்விக்கு பிறகு நிச்சயம் வெற்றிதான்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஜெயிச்சிட்டா அது வெற்றி கிடையாது. ஒவ்வொரு முறையும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சு தோத்தாலுமே தைரியமாக அடுத்து முயற்சி செய்கிறது தான் நீ வெற்றி பெறுவதற்கு சமம். இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை தரணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இரவுக்கு பின்னால் எப்படி பகலை கொண்டு வருகிறேனோ, குளிருக்கு பின்னால் எப்படி வெயிலை தர்றேனோ, அதே போல் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் உனக்கான இன்பத்தையும் நிச்சயமாக நான் தருவேன்னு நம்பு. இந்த கருப்பசாமியின் அருளால் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா எல்லா துயரங்களும் விலகி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முடியும். இப்போது உனக்கு இருக்கும் எல்லா தடைகளும் நீங்க போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை கலைச்சு வெற்றியின் பாதைக்கு உன்னை வழிநடத்தி கூட்டிட்டு போக போகிறேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையில் ஆனந்த மழையாக பொழியும்படி செய்ய போகிறேன். என் அருளால் உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நிகழப்போகுது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிறைய போராடி நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இப்போது எங்கள் விடிவு காலமே இல்லாமல் போயிருமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே ஒரு நல்ல விடிவு காலத்தை, உன் வாழ்க்கைக்கான உயர்வு காலத்தை தரப்போகிறேன். நிச்சயமா உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். உன் உள்ளம்புருகி நீ கருப்பா துணைன்னு கூப்பிட்டதின் காரணமாகவே எல்லா கஷ்டமும் பாவமும் பறந்தோகும்படி நான் செஞ்சிட்டேன். உன் நல்ல மனசுக்கு இனி நிச்சயமாக நல்லதே நடக்கும். நீ வேணாம்னு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை விடற பாடு இல்லை. விடாமல் உன்னை துரத்தி வந்து உன் மனசுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கலாம். இப்போது அது எல்லாத்தையும் பல மடங்காக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னுடைய தவறுகளுக்காக நீ எப்போ மனம் வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். இனிமே நீ செஞ்ச தவறுகளையும் பாவங்களையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். ஏதோ அறியாத பருவத்தில் தெரியாமல் தப்பு செஞ்சுட்ட. இப்போ இந்த வயசில் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதானே? இனி உனக்கு எந்த குழப்பமும் கவலையும் வேண்டாம். உன்னுடைய திறமைகளை மட்டும் சரியாக ஒருநிலைப்படுத்தி வெளிப்படுத்தினா உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலமாக நீ வாழ்க்கையில் முன்னேறி வந்துடுவ. நீ நிம்மதியாக இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் இந்த கருப்பசாமி நான் செஞ்சிருவேன். ஏன்னா சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறப்போகுது. இனி உன் வாழ்க்கை பயணமே ஆனந்தமாக மாறிடுவேன் செல்லமே. முழு நம்பிக்கையோட மனசார
கருப்பசாமி துணைன்னு சொன்னீன்னா நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்காக செஞ்சு கொடுத்துருவேன். கீழே விழுந்தவங்க எந்திரிச்சு நிற்கிறதும், எந்திரிச்சு நிற்கிறவங்க மறுபடியும் கீழே விழுகுவதும் எல்லாம் என் செயலால் தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதை புரியாமல் நீ அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்காத. கூடிய சீக்கிரமே உன்னை சிரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியான மனநிலையோடு வாழும்படி இந்த கருப்பசாமி நான் செய்ய போகிறேன்.